पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூர்வ பாகம் போயிட்டு இருக்கு. 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை நான் வாசிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं मगद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। 10வது ஸ்லோகத்துக்கு மேலே விசாரம் போயிட்டு இருக்கு. சா ஏக்கஹ ஆச்சாரியர் பாஷ்யத்தில் என்ன பண்ணியிருந்தார்? எல்லாத்துக்கும் மங்களத்தை தரக்கூடியவைகளில் மங்களமாக இருப்பவன், பவித்திரமானவைகளில் பவித்திரமாக இருப்பவன், தேவதைகளில் தேவதையாக இருப்பவன், எல்லாத்துக்கும் பூத்தங்கள் எல்லாத்துக்கும் பிதாவா அவ்யய பிதா நாசமில்லாத பிதாவாக இருப்பவன் யார் அப்படின்னா ச ஏக்கா, அவன் ஒருவனே நாராயணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிருக்கார். அந்த கேள்வி எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அநேக ஜீவர்கள் இருக்கோமே, எல்லா ஜீவர்களும் இருக்கிற நிலையில எப்படி பார்த்தீங்கன்னா பேதம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லாம் ஒன்று தானே, எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா பேதம் பாத்தீங்கன்னா நமக்கு இல்லை ஸ்பஷ்டமா தெரியுது. இல்லை நீங்க வேற, நான் வேற, அது வேற, இது வேற. அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்பஜ்ஞனா இருக்கேன், என்னோட நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, அல்பசக்திமானா இருக்கேன், சக்தி சாமர்த்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? சர்வஜரா இருக்கார், எல்லாத்தையும் அறிஞ்சவரா இருக்கார், சர்வசக்திமானா இருக்கார்,
சகல சக்தி சாமர்த்தியமும் அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரும் நானும் ஒண்ணு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்படின்னா அதுக்காக தான் பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. இந்த பாஷ்யத்துல வந்து நான் நேற்று என்ன பண்ணோம், இந்த லட்சணைகளை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சோம். மகா வாக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது தத்து தொம் அசி, இதான் மகா வாக்கியம். மொத்த வேதத்தோட எசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதான் ஒரே ஒரு வாக்கியம். போதம் என்ன போதம், மொத்த கர்மகாண்டம் ஞானகாண்டம் எல்லாத்தோட தாத்பரியமும் எது அப்படின்னா தத்துவமசின்னு மகா வாக்கியத்தை விளக்குறதுக்காக தான். அப்ப தத்துவமசின்னு சொன்னோன்னே குரு சொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபதேச வாக்கியம் தத்துவமசி. அனுமோத வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அனுமோத வாக்கியம்னா அதை வந்து அக்செப்ட் பண்றது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன். இதான் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகா வாக்கியத்துல உத்தமமானது. இதை வச்சுதான் மொத்த வேதாந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் விவேக சூடாமணிலேருந்து ஒரு 2-3 ஸ்லோகங்கள் நான் சொல்றேன். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். விவேக சூடாமணி 241. தத்துவம் பதாபியாம் அபிதீயமானயோ பிரம்மாத்மனோ சோதிதயோ யதித்தம் ஸ்ருத்யாதயோ தத்துவமசீதி சம்யக் ஏகத்வம் ஏவ பிரதிபாத்யதே முஹு. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்து துவம் அப்படின்னு 2 பதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இப்ப பகவத்கீதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 6 அத்தியாயம் துவம் பதம், 2வது 6 அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா தத்பதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனை பத்தி நிறைய பேசுது சாஸ்திரம். அந்த ஜீவனுக்கு பேர் தான் தொம் 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 அப்படின்னு தொம் பதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தத்பதம் அப்படின்னா ஈஸ்வரனை பத்தி நிறைய பேசுது சாஸ்திரங்கள். அதுக்கு பேர் தத்பதம்னு பேரு. இந்த 2 பதங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது பிரம்மாத்மனோ சோதித்தையோ யதித்தம். இந்த விதமா பல விதமா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பத்தி, பிரம்மம்னா ஈஸ்வரன், ஈஸ்வரனை பத்தியும் ஜீவாத்மாவை பத்தியும் ஜீவனை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருத்தியா தயோகோ தத்துவமசீதி சம்யக். அதே ஸ்ருத்தியில என்ன பண்ணுது, தத்து சொல்லி தொம் சொல்லிட்டு தத்து சொல்லிட்டு கீதையில வந்து பாத்தீங்கன்னா கடைசி 6 அத்தியாயம் என்ன பண்ணும், அசிபதம் அப்படின்னு சொல்றோம். கீதால சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசீதி சம்யக், நல்ல முறையில ஏகத்துவம் ஏவ பிரதிபத்தியத்தை, ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு, ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு பேதம் இல்லை, இருக்கிறது ஒரே பரமாத்ம தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு பல முறை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 எல்லா வேதாந்தங்கள்ல எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் தயோகோ லட்சிதயோகோ ந வாச்சியோகோ நிகத்தியதே அந்யோன்ய விருத்த தர்மினோகோ கத்யோத பான்வோஹோ இவ ராஜபிருத்தியோஹோ கூப்பாம்புராஷயோ பரமானு மேர்வோஹோ. ஒரு அருமையான ஸ்லோகம் இது. இந்த ஐக்கியம் சொல்லும் போது எப்படி ஐக்கியத்தை எடுக்கணும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நமக்கு நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வரும். வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்றதாவே எல்லா சுத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வரும். அப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம், அக்னி எப்படி அக்னி உள்ள நுழைஞ்சது, ஒரே அக்னி வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கட்டைகள்ல இருந்தும் கரியில இருந்தும் கோலா இதுல இருந்து நம்ம எல்லாம் வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுது, விதவிதமா வெளிப்படுது. கோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்லயே வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிசால வெட்டி எடுக்கிற கோல் வேற, லிக்னைட்ல வந்து நெய்வேலியில வெட்டி எடுக்கிற கறி இந்த கோல் வேற, ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய கோல் வேற, டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்திலயும் ஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. மரத்துல வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டையை ஒவ்வொரு மரக்கட்டையும் எரிக்கும் போதும் அதுல இருந்து வேறுபடுற ஃபிளேம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஆனா வாஸ்தவத்தினது அக்னி தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அதே மாதிரி அந்தராத்மாவை உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான் பிரவேசம் பண்ணியிருக்கு. ஆனா உபாதிகளோட விஷயத்தினால என்னது வேற வேறையா தெரியுது அப்படின்னு அக்னி எதைக்கோ புவனம் பிரவிஷ்டான் ஒரு ஸ்லோகம் கட்டோபனிஷத்துல, வாயு எதைக்கோ புவனம் பிரவிஷ்டான் 2வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் சூரியகன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்ணா இருந்து எதோடையோ சம்பந்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு ஸ்லோகம். ஒரு 4-5 ஸ்லோகம் வரிசையா நம்ம என்ன பண்ணோம்
இந்த கட்டோபனிஷத் ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சது. அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிறது ஒரே தத்துவம் தான், அநேக ஜீவராசிகள்லயும் ஒரே தத்துவம் தான் இருக்கு அப்படின்னு உபனிஷதங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த உபனிஷத் வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஐக்கிய வாக்கியம் நம்ம சொல்றோம். இந்த ஐக்கிய வாக்கியங்கள் எல்லாத்தையும் எப்படி அர்த்தம் எடுக்கணும்னா, உபாதியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜீவனோட உபாதி இந்த தேகாதிகள் இருக்குல்ல, இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாதி சங்க சக்கர கதாதாரியா புலித்தோலை போத்திக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விபூதியை பூசிக்கிட்டு இருக்க சிவனா, அந்த உபாதியோட பாம்பை தலையில சுத்திக்கிட்டு இருக்க அவனோட நமக்கு ஐக்கியத்தை எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அப்போ கிளியரா இருக்கு. தயோகோ லட்சிதயோகோ, லட்சியார்த்தத்தை தான் கிரகணம் பண்ணணும் ஒழிய வாச்சியார்த்தத்தை கிரகணம் பண்ணக்கூடாது. நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமரூபத்தோடு இருக்கிற உபாதியோடு இருக்கிற ஆள ஐக்கியம் சொல்லவில்லை. அப்ப யாருக்கு ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு? நானும் என்ன பண்ணுவார்? நான் தான் சொல்றேன். ஈஸ்வரனும் என்ன சொல்லுவார்? தன்னை நான் தான் சொல்லிப்பார். அப்ப அந்த நானும் தான் பார்த்தீங்கன்னா ஒண்ணு. ஸ்திரீயா இருக்கட்டும் புருஷர்களா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்றோம்? நான் சர்வாத்ம பாவம், அந்த சர்வாத்மா சப்தத்தை தான் என்ன பண்றோம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம சொல்றோம். அதுல ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னா அது சர்வாத்மா. அது சர்வாத்மான என்ன அர்த்தம்? வாஸ்தவத்துல அதுல பேதமே இல்லை. அதை லட்சியமா வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள்லாம் சொல்லுதே ஒழிய வாச்சியார்த்தத்தை பார்த்தீங்கன்னா ந வாச்சியோகோ 242வது ஸ்லோகத்துல விவேகானந்தர் சொல்லுது. ஐக்கியம் தயோகோ லட்சிதயோகோ, லட்சியார்த்தத்துல தான் ஐக்கியம் சம்பவிக்கும், வாச்சியார்த்தத்தில் ஐக்கியம் சம்பவிக்காது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகத்தியதே வாச்சியோகோ நிகத்தியதே அந்யோன்ய விருத்த தர்மினோகோ. இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க வாச்சியார்த்தத்தை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்கேயே நமக்கு ஐக்கியம் சித்திக்காது. நான் வேற நீங்க வேற எல்லாம் வேற வேற தானே. இப்ப என் ரூம்ல பார்த்தீங்கன்னா 4 பேர் பாடம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா 4 பேரோடையும் ஐக்கியம் சித்திக்காதுங்க. அப்ப 4 பேரோடையும் முடியாது அப்படின்னா பரமாத்மா நான் பார்க்கவே இல்லை. இந்த 7 லோகங்களையும் படைச்சு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சர்வசக்திமானா இருக்க அகண்ட பிரம்மாண்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது நாயக்கனா இருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற அந்த ஈஸ்வரனோட ஐக்கியம் சம்பவிக்குமா? முடியாது. பக்கத்துல இருக்கிற சின்ன அல்ப விஷயங்களோடய எனக்கு ஐக்கியம் சம்பவிக்காது. ஏன் அப்படின்னா விருத்த தர்மனோகோ, இந்த தர்மங்கள் பார்த்தீங்கன்னா விருத்த தர்மத்தை உடையவைகளா இருக்கன. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, எப்படி இருக்கு விரோத தர்மம் எனக்கும் ஈஸ்வரனுக்கும் அப்படின்னு கேட்கும்போது கத்யோத பான்வோஹோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது விவேகானந்தர் 242. கத்யோத அப்படின்னா மின்மினி பூச்சி இருக்கு பாத்தீங்களா, மினுக்கு 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 மினுக்குன்னு மின்னிக்கிட்டு இருக்கு ராத்திரியில். அதையும் சூரியனையும் பார்த்தீங்கன்னா மொத்த லோகத்தையும் பிரகாசிக்கிற சூரியனையும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா சுவாமி? இது எங்க மினுக்கு மினுக்குன்னு பூச்சி மினுக்குது? சூரியன் மொத்த ஜெகத்தையும் பிரகாசிக்கிறான். இது எப்படி ரெண்டும் ஒன்னாக முடியாதோ ஒண்ணு. ரெண்டாவது அது மாதிரி ராஜபிருத்தியோகோ, ராஜாவும் வேலைக்காரனும் பார்த்தீங்கன்னா ஒன்னாக முடியுமா? இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரோட்ல பார்த்தீங்கன்னா குப்பையை அள்ளிட்டு இருக்கான். ஒருத்தன் குப்பையை பொறுக்கி போட்டு அதை கொண்டு போய் கடையில போட்டு அதை ஏதோ வருமானத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தீங்க அப்படின்னா நீதான் ராஜா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ராஜாவும் இவனும் ஒன்னாயிர முடியுமா? ரெண்டாவது இது முடியாது. மூணாவது பார்த்தீங்கன்னா கூப்பாம்பு ராசியோகோ, கூப்ப அம்புர ராசியோகோ. எப்படி பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா கடலும் கிணறும் ஒன்னாகுமா அப்படின்னா கிணறும் எப்படி கடல் எப்படி? கிணறு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமானதாச்சு. கடல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சமுத்திரம். அப்ப இந்த ரெண்டும் ஒன்னாகுமானா ஒன்னாகாது. அதே மாதிரி பரமாணு மேருவோகோ, பரமாணுன்றது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அல்பம் பார்த்தீங்கன்னா அணு. அந்த பரமாணுவையும் மேரு பருவதம் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்திலே பெருசு பார்த்தீங்கன்னா மேரு பருவதம். அந்த மேரு பருவதத்தையும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா அப்படின்னா அந்த உலகத்துல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப எப்படி பார்த்தீங்கன்னா வாச்சியார்த்தம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி வாச்சியார்த்தத்தை எடுத்தோம் அப்படின்னா ஈஸ்வரனும் ஜீவனும் மற்ற யாரும் ஒன்னாவே ஆக முடியாது. அப்போ வாச்சியார்த்தத்தை விட்டுட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஐக்கியமானது சொல்ல முடியும். ஆயிடுச்சு.
தயோ விரோததோ அயமுபாதி கல்பிதோ ந வாஸ்தவः கஸ்சித் உபாதிரேஷः ஈஷஸ்ய மாயா மகதாதி காரணம் ஜீவஸ்ய காரியம் ஸ்ருணு பஞ்சகோஷம். 243 விவேக சுதாமன். ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, பொறுமையா இருக்கும்போது சமயம் இருக்கும் பாருங்க. தயோகோ விரோதம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள விரோதம் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதி கல்பிதம், வெறும் உபாதியினால கல்பிக்கப்பட்டது. இந்த நானுக்கு பக்கத்துல என்ன உபாதி இருக்கோ, நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு என் பக்கத்துல எது இருக்கு, இந்த தேகாதிகள் இருக்கு. அதே மாதிரி நான் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லும் போது அவருக்கு பக்கத்துல எது இருக்கோ அந்த பரமேஸ்வர உபாதி நம்ம சொல்றோம். அந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா அயம் உபாதி கல்பிதா, அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கல்பிதம், மாயையினால கல்பிதம். ந வாஸ்தவக கஷ்டித் உபாதிரேஷா, அந்த உபாதிகள் பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. நான் நான் அப்படின்ற அந்த சைத்தன்யம் வாஸ்தவம், அந்த நானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தேகாதிகள் வாஸ்தவம் இல்லை. எனக்கு எப்படியோ அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த நான் அப்படின்னு அவரும் சொல்லுவார். அந்த நான் சத்தியம், அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வர உபாதி கல்பிதம். ரெண்டு பேத்துக்கும் என்ன சுவாமி உபாதி அப்படின்னு கேட்டா கிளியரா சொல்லுது, ஈஷஸ்ய மாயா மகதாதி காரணம். ஈஸ்வரனோட உபாதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா சக்தியை தான் நம்ம என்ன பண்றோம் உபாதி அப்படின்னு சொல்றோம். மாயா சக்தியை உபாதியாக கொண்டவர் ஈஸ்வரன். அந்த மாயா சக்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற எல்லா தத்துவத்தும் மகத்து முதலிய எல்லா தத்துவத்தையும் என்ன பண்ணது உற்பத்தி காரணமா இருக்கிறது. காரணம் மாயா, அந்த மாயாவை தன்னுடைய உபாதியாக கொண்டவர் ஈஸ்வரன். அதே நேரத்துல ஜீவன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனோட உபாதி எது அப்படின்னா பஞ்சகோஷம், காரியம். அந்த மாயையிலிருந்து எதெல்லாம் உண்டாயிருக்கோ அந்த காரியங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச கோஷங்கள். அந்த பஞ்ச கோஷங்களை தான் நான் உபாதியா வச்சிருக்கேன். அன்னமய கோஷம், ஸ்தூல தேகம், அதே நேரத்துல பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்களை எனக்கு பக்கத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அபிமானிக்கிற உபாதியா வச்சிருக்கேன். அப்ப பேதம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியத்துல அபிமானம் வச்சிருக்கேன், காரியம் என்னுடைய உபாதி. அவர் மாயைய காரணத்தை உபாதியா வச்சிருக்கார், காரண உபாதியை வச்சிருக்கார். அப்ப என்ன பண்ணணும் சுவாமினா ஏதௌ உபாதி பரஜீவயோ தயோ சம்யக் நிராசேன பரோ ந ஜீவஹ ராஜ்யம் நரேந்திரஸ்ய பட்டஸ்ய கேட்டகஹ பட்டஸ்ய கேட்டகஹ தயோ அபோஹோ ந படோ ந ராஜா. 244 ஸ்லோகம். ஏத்த உபாதி, இந்த 2 உபாதி இருக்குல்ல, மாயா உபாதி கூட பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு காரிய உபாதின்னு சொல்ற அவித்யா உபாதி. அவித்யாவோட இதுதான் பாத்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள். அப்ப பாத்தீங்கன்னா 2 உபாதிகளையும் பாத்தீங்கன்னா ஏத உபாதி பரஜீவயோகோ தயோகோ, இந்த 2 பேத்துக்கும் இதான் உபாதி. சம்யக் நிராசே, என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லா விசாரம் பண்ணி 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 வாஸ்தவத்துல இந்த தேகாதிகள் எல்லாம் இருக்கா வாஸ்தவத்துல, அப்ப நான் தூக்கத்துக்கு போனோன்னு இது எதுவுமே இல்லை. ஜாகிரதத்துல இருக்கிறது சொப்பனத்துக்கு போனா இல்ல, சொப்பனத்துல இருக்கிறது தூக்கத்துக்கு போனா இல்ல. இந்த 3த்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு தத்துவம் மட்டும் இருக்கு. எது அப்படின்னா திரிசு சந்ததம், துரியம் திரிசு சந்ததம். ஒண்ணு இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா நான்றது 3த்துலயும் இருக்கு. நான் தான் கத்திரிக்காய் சாம்பார் நேத்து சாப்பிட்டேன், நேத்து நான் தான் சொப்பனத்தை கண்டேன், நேத்து நான் தான் நல்லா தூங்கினேன். அப்ப என்ன அர்த்தம், இந்த 3த்துலயும் நான் இருக்கேன். இப்ப நான் தான் உங்கள்கிட்ட அதெல்லாத்தையும் நினைவு கொள்றவனாவும் இருக்கேன். அப்ப எல்லா காலத்திலையும் இருக்கிறது யாரு அப்படின்னா நான் 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 சொல்றது எல்லா காலத்திலையும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தேகம் ஒவ்வொரு காலத்துல வந்து வந்து போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து போறது இது நான் இல்ல, நான் சதா இருக்கிற சைத்தன்ய சுரூபம் அப்படின்னு நல்லா புரிஞ்சு நல்லா அவஸ்தாத்திரயத்தை விவேச்சனம் பண்ணி பிரித்து தெரிஞ்சு இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு என்கிட்ட இருக்கக்கூடிய உபாதி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அதே மாதிரி ஈஸ்வரனையும் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள் மூலமா ஈஸ்வரனோட லட்சணத்தை நல்லா தெரிஞ்சு, இப்ப நம்ம தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எதுக்காக இறங்கியிருக்கோம் தெரியுங்களா? ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா விவேச்சனம் பண்ண போறோம், தத்பதத்தை பாத்தீங்கன்னா விவேச்சனம் பண்ண போறோம்.
இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம், இன்னும் 4-5 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கீதால வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா விசாரம் பண்ண போறோம். நல்லா விசாரம் பண்ணி என்ன பண்ண போறோம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய உபாதிகளை எல்லாத்தையும், மாயா உபாதி எல்லாத்தையும் அதையும் நிராசம் பண்றது. நல்லா நிராசம்னா நல்லா நீக்குனதுக்கு பிறகு நேப்பரோ ந ஜீவா, நல்லா ரெண்டுத்துல இருக்கக்கூடிய உபாதிகளையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னா நானும் நானா இருப்பேன், பரமேஸ்வரனும் வெறும் நானா இருப்பார், வெறும் சைத்தன்யமா இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த உபாதியில இருந்து வந்த பேதம் இருக்கே, அவர் பரமாத்மா நான் ஜீவாத்மா அப்படின்ற பேதம் இல்லாமல் போய்விடும். ந ஜீவோ ந பரஹா, ஜீவனும் இல்லை பரமாத்மாவும் இல்லை, இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் சைத்தன்யம் மட்டும் இருக்கு அப்படின்னு உண்டாகிவிடும். அதனால என்ன பண்ணோம், ராஜ்யம் நரேந்திரஸ்ய பட்டஸ்ய கேட்டகா, எப்படி ராஜாட்ட வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யம் இருக்கும், நரேந்திரஸ்ய அப்படின்னா ராஜாட்ட, சக்கரவர்த்திகிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ராஜ்யம் இருக்கு. அதே நேரத்துல யுத்த வீரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கையில என்ன இருக்கு, கேடயத்தை வச்சிருக்கான் யுத்த வீரன். இவன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கூலிக்காக சம்பளத்துக்காக வேலை பார்க்கிற ஒரு யோத்தா, ஒரு யுத்த வீரன். ராஜா வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கிறவர், மொத்த ராஜ்யத்தின் தான் வச்சிருக்கிறவர். இதை ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டீங்கன்னா, அவர்கள்ட்ட இருந்து ராஜ்யத்தை பிடிங்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய அந்த கேடயத்தெல்லாம் பிடிங்கிட்டீங்கன்னா 2 பேரும் எப்படி சமமா இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உபாதிய எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே சைத்தன்ய சுரூபமா இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது, நேதம் நேதம் கல்பிதத்வாத் ந சத்யம். 246 தேவிச்சுராமன். நேதம் நேதம் கல்பிதத்வாத் ந சத்யம் ரஜ்ஜு திருஷ்ட வியாலவத் ஸ்வப்னவச்ச வித்தம் திருஷ்யம் சாது யுக்தியா வியபோஹ்ய ஞேயः பச்சாத் ஏகபாவத் தயோ யஹா. அருமையான ஸ்லோகம் 246. நேதம் நேதம் கல்பிதத்வாத் ந சத்தியம், இந்த ஸ்தூல தேகம் உண்மையில்லை, சத்தியமில்லை. சூக்ஷ்ம தேகம் சத்தியமில்லை. ந இதம் ந இதம், இதெல்லாம் தெரியுது. தூக்கத்துல இருந்துச்சா சுவாமி? தூக்கத்துல ஸ்தூல தேகமும் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை. டீப் ஸ்லீப்ல ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல தேகம் இருக்கு, சொப்பன அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் இருக்கு. இந்த 2 தேகங்களும் தூக்கத்துக்கு போனோன்னு இல்லாம போயிடுது. வந்து வந்து நித்தியம் வந்து வந்து போறதா இருக்கு. சத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் இல்லை. எது சத்தியம்? எது வராமல் போகாமல் நித்தியமா இருக்கோ அது சத்தியம். அப்ப நித்தியமா இருக்கிறது எது அப்படின்னா, அந்த 3த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் 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 ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க. அந்த நான் இருக்கு. நல்லா தூங்குனேன், அப்ப நான் தானே தூங்குனேன். நல்லா சொப்பனம் பார்த்தேன், நல்ல சொப்பனம் பார்த்தேன். நேற்று நல்லா வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன். அப்ப 3 அவஸ்தையிலையும் நான் இருக்கேன்ல. ஆனா தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா நான் மாறாதவனா இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் நேதம், சூக்ஷ்ம தேகம் நேதம், ந இதம் ந இதம், நெத்தி பண்ணணும். ஏன் அப்படின்னா கல்பிதத்வாத், இது எல்லாம் மாயா கல்பிதம். இந்த மனசுன்ற மாயா என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது நமக்கு. ந சத்தியம், இது எதுவும் சத்தியம் இல்லை. ரஜ்ஜு திருஷ்டவத்து, எப்படி அப்படின்னா ரஜ்ஜு திருஷ்டவியாலவத்து, கயிற்றின் இடத்துல பார்க்கப்பட்ட பாம்பு போல. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்றதுதான். கயிற்றுல பாம்பு தெரியுது, வாஸ்தவம் இல்லை. லைட்டை போட்டோன்னு என்னாச்சு, ஓடி போச்சு. அப்ப இல்லைன்னு அர்த்தம். நடுவுல தெரிஞ்சுது அஜ்ஞானத்தினால. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனவத்துச்ச, சொப்பனத்துல என்னென்னவோ பார்க்கிறோம் நம்ம. அப்ப சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் உண்மையா அப்படின்னா ஒன்றும் உண்மை இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத்தம் திருஷ்யம், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் சாதுயுக்தியா வியபோகிய, எதையெல்லாம் பார்க்கிறோமோ திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு, எதையெல்லாம் பார்க்கிறோம், இந்த ஜெகத்து திருஷ்யம் பார்க்கப்படுறதா இருக்கு, இந்த தேகம் திருஷ்யம் பார்க்கப்படுறதா இருக்கு, என்னுடைய மனசு திருஷ்யம், என்னோட இந்திரியங்கள் திருஷ்யம், என்னுடைய புத்தி திருஷ்யம், என்னுடைய பிராணன் திருஷ்யம், எல்லாமே திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல யுக்திகளை வச்சுக்கிட்டு, சாது யுக்தியா நல்ல யுக்திகளை சாஸ்திரம் சொல்லுது, லாஜிக் சொல்லுது, அந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், வியபோகிய, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இது பொய், இது பொய் அப்படின்னு
இது சொப்பன மாதிரி, கைத்துல தெரிஞ்ச பாம்பு மாதிரி அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கமே. இந்த உபாதிகள் எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வியபோகிய நல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீக்கிட்டு ஞேயக பశ్చాத் அறிய பశ్చాத் ஞேயக இது எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? ஞேயக அறிய வேண்டும். ஏக்கபாவக தயோகோ யக இந்த ரெண்டுத்திலையும் ஜீவ பரமாத்மா அந்த ரெண்டு பேர்த்திலையும் இருக்கிறது ஒரே ஒரு ஏக்கத்துவ பாவம் தான். அகம் அகம் அகம்னு ஒரே சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அறிய வேண்டும். அப்ப மனநத்தினால நல்ல யுக்தியை யூஸ் பண்ணி நல்லா நீக்கினதுக்கு பிறகுதான் இந்த நான் அறியப்படும். இங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா புரிஞ்சா போதும்ட்டாங்களா, நேத்தியே பண்ணல. ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய ப்ராசஸ் இது அப்படின்னா சிரவணம் பெரிய ப்ராசஸ் இல்லை. சிரவணத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்து சதா காலமும் என்ன பண்ணணும்? இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு பார்க்கறது எல்லாத்தையும் திருஷ்ய விலயம் முக்கியமா சொல்லியிருக்கு. திருஷ்யங்களை எல்லாத்தையும் விலயம் பண்ணணும் முக்கியமா. இது எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு நிராசம் பண்ணதுக்கு பிறகுதான் என்னது ஏக்கத்துவ பாவம் சித்திக்கும். நான் பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கேன், இருந்துட்டு போங்க, என்ன இப்போ நானும் பிரம்மம் நீங்களும் பிரம்மம், என்ன இப்போ நீக்கணுமா? எதையும் உபாதியை நீக்காம புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உபாதியை நீக்காம புரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா அது எதுக்கும் உபயோகப்படாது. அதுக்கப்புறம் நேத்தி பண்ணணும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, 247வது ஸ்லோகம் சொல்லுது, ததஸ்துதௌ லக்ஷணயா ஸ்வலக்ஷ்யௌ தயோர் அகண்டைக ரசத்வ சித்தயே நாலம் ஜகத்யா ந ததா அஜகத்யா கிந்து உபயார்த்தாத்மிகைவ ஆத்மிகையைவ பாவ்யம். ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுது, தயோஸ்து தௌ லக்ஷணயா சுலக்ஷ்யம். தத்துவமசி மகா வாக்கியம் இருக்குல்ல, அந்த மகா வாக்கியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷணாவிருத்தின்னு சொல்றோம். ஒரு லக்ஷணையினால பாத்தீங்கன்னா சொல்றோம் என்ன லக்ஷணா அப்படின்னா லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம் சொல்றோம் பாத்தீங்களா. அந்த விற்த்திகள் மூலமா என்ன பண்ணணும்? நல்லா உணர வேண்டும். எப்படி? தயோகோ அகண்ட ஏக்க ரசத்துவ சித்தை. இந்த ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே நான் தான் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக லட்சியார்த்தத்துக்கு போகணும். வாட்சியார்த்தத்தை என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். எப்படி அப்படின்னா அந்த லட்சணா விற்த்தியில எத்தனை இருக்கு அப்படின்னா 3 லட்சணங்கள் இருக்கு. என்னென்ன லட்சணம் சொல்றோம்? ஜெகல் லக்ஷணா அப்படின்னு பேர். ஜெகல் லக்ஷணான்ற என்ன அர்த்தம் நம்ம சொன்னோம் நேற்று ஆரம்பிச்சது இங்கதான். ஜெகல் லக்ஷணா அப்படின்னா கங்காயாம் கோஷா. கங்கையில பாத்தீங்க அப்படின்னா குடிசை இருக்கு, ஒரு பர்ணசாலை இருக்குன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா டைரக்ட் மீனிங் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கங்கையில பிரவாகத்துல கங்கைனா பிரவாகம், ஜலப்பிரவாகம், அதுல பாத்தீங்கன்னா குடிசை இருக்க முடியாது. அப்ப வாட்சியார்த்தம் பாத்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் பாத்தீங்கன்னா வராது. அப்ப என்ன பண்றோம்? கங்கையில் கோஷம்ன்றத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? கங்கா தீரத்துல பாத்தீங்க அப்படின்னா கரையில கோஷக, கரையில பாத்தீங்கன்னா வீடு இருக்கு, குடிசை இருக்குன்னு அர்த்தம் எடுக்கிறோம். இதுக்கு பேர் என்ன பேருனா ஜெகல் லக்ஷணா அப்படின்னு பேர். அதாவது கங்கை பிரவாகத்தில் வீடு அப்படி இருந்தா அதை தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றோம்? விட்ட லட்சணம் கங்கை தீரத்தில் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது விட்ட லட்சணா அப்படின்னு பேரு, ஜெகல் லக்ஷணான்னு பேரு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரக்தக தாவதி. ரக்தக தாவத்தினா சிகப்பு ஓடுகின்றது அப்படின்னா, சிகப்பு எங்கேயாவது ஓடுமா சுவாமி அப்படின்னா சிகப்பு ஓடாது. குணம் எப்பவுமே திரவியத்தை ஆசிரியம் பண்ணிதான் இருக்கும். சிகப்புன்ற ஒரு கலர் அதுவா தன்னால ஓடாது. அப்ப என்ன பண்ணணும்? குதிரைன்னு ஒரு திரவியத்தை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரக்தக அஸ்வக தாவதி, சிகப்பு குதிரை பாத்தீங்கன்னா ஓடுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விடாத லட்சணான்னு பேர். விடாத லட்சணம்னா அஜகல் லட்சணான்னு பேரு. சிகப்பு அப்படியே வச்சுக்கிட்டு கூட என்ன பண்ணிட்டீங்க? குதிரைன்னு ஒண்ணு ஆட் பண்ணீங்கன்னா சிகப்பு குதிரை ஓடுகின்றது. அப்ப இதை விட்டீங்களா அப்படின்னா எதையும் விடல, இது விடாத லட்சணை அப்படின்னு பேர். இதுக்கு பேரு அஜகல் லட்சணா அப்படின்னு பேர். அதே மாதிரி 3வது லட்சணா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டு விடாத லட்சணா அப்படின்னு பேர்.
ஒரு பார்ட்டை விட்டுட்டு ஒரு பார்ட்டை விடாம இருந்தா அதுக்கு பேரு விட்டு விடாத லட்சணா. நான் பரமஹம்சானந்தா நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்ன சொல்வார்? நான் பரமேஸ்வரனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன்னு நான் சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது? வாச்சியார்த்தம் இடிக்குது. ஜெகல் லட்சணம் வராது, அஜகல் லட்சணன்ற லட்சணமும் வராது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாகத்தை தியாகம் பண்ணணும். எந்த பாகத்தை வச்சுக்கிறோம்? நான் அப்படின்ற பார்ட்டை வச்சுக்கிறோம். கூட இருக்கிற அந்த பரமஹம்சானந்தான்ற பார்ட்டை என்ன பண்றோம்? தியாகம் பண்ணிடுறோம். அதே மாதிரி பரமேஸ்வரனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லுவார். அவற்றை இருக்கக்கூடிய நானை வச்சுக்கிறோம். அந்த பரமேஸ்வரனா இருக்கேன் அப்படின்றத விட்டுறணும், தியாகம் பண்ணிடணும். ஒரு பார்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்டை தியாகம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா பாக தியாக லட்சணா, ஜகாஜக லட்சண அப்படின்னு பேர். அதுக்கு பேர் விட்டு விடாத லட்சணை அப்படின்னு தமிழ்ல சொல்லும்போது விட்டு விடாத லட்சணை. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா மகா வாக்கியத்தோட அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரகணம் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா துவைத்திகள் எல்லாம் வந்து பதறாங்க. அப்படியே எப்படி ஈஸ்வரன் ஆக முடியும்? ஈஸ்வரனா நம்ம சொல்லவே இல்லைங்க, ஈஸ்வரன் வேறதான். ஞானியும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட உபாதி வேற, அவரோட உபாதி வேறன்னு அவருக்கும் தெரியும். உபாதியை வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா அப்படின்னு கேட்டா உபாதி சத்தியம் இல்லை, சும்மா போய். இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேதாந்தம் இவ்வளவு தான் சொல்றேன், கிளாஸ் எடுக்கிறேன், டெய்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப நான் வந்து என்ன பண்றேன்? கோயில்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணருக்கு டெய்லி விழுந்து இது பண்றேன். கோபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிவலிங்கமே கோபுரமும். இந்த டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு முதல்ல கண் விழிக்கிறது எங்க அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை மலையை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறேன். என்ன சாமி வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டு இதை பாக்குறேன். ஒரு இந்த கல்பிதமா இருக்கிற இந்த பரமஹம்சானந்தான்ற ஜீவன் இதை காட்டிலும் கல்பிதமா இருக்கிற ஈஸ்வர ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பெருசு. அப்ப கல்பித பேதத்துல இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களும் சாஸ்திரம் தெரிஞ்சவங்களும் கூட கல்பித பேதத்துல இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி கும்பிடுறதுல இருந்து எல்லாமே நமஸ்காரம் பண்றதுல இருந்து சித்திக்குது. ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது? நானும் நானா இருக்கேன், அவரும் நானா இருக்கார். இந்த நான்ன்றது வெறும் சைத்தன்யம். அதுக்கு பேர் தான் பிரம்ம தத்துவம்னு பேர். வெறும் சைத்தன்யமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த லட்சணையினால தான் வாஸ்தவத்துல இது சித்திக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அருமையானது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவோம், சோயம் தேவதத்தக அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி, இதை எப்பவுமே யூஸ் பண்ணீங்க. காஷ்மீர சைவத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரசித்தம். தந்திர சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகம சாஸ்திரத்துல இது பிரசித்தம். பேர் என்னது? பிரத்யபிக்ஞா. பிரத்யபிக்ஞான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சோயம் தேவதத்தகா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து பாத்தீங்கன்னா காசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு போயிருந்த போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிரம்மச்சாரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேவையெல்லாம் பண்ணார். நிறைய தாடி மீசையெல்லாம் வச்சிருந்தார். வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனார், எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு சகாயம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு கொஞ்சம் தட்சணையை கொடுத்துட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். 4-5 வருஷம் ஆச்சு. 4-5 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. சுவாமி நான் நரேந்திரன் வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு. நரேந்திரனா? யாருப்பா? சுவாமி நான் காசியில உங்களை பார்த்தேன். ஓ அப்படியா, வா வா வா, எங்க இருக்க? நான் பக்கத்துல தான் சாமி இருக்கேன், வாப்பா அப்படின்னு. வந்தா ஃபுல்லா முண்டனம், ஒரு மொட்டை அடிச்சு, தாடி இல்லை, மீசை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் இருக்கான். இல்லை அப்படின்னா அப்படி மாற்றி எடுத்துங்க, அதான் ஈஸியாக இருக்கும். நான் காசியில் பார்க்கும்போது மொட்டை அடித்து முண்டனை இருந்த தாடியும் இல்லாமல் மீசையும் இல்லாமல் முழுன்னு இருந்த ஒரு மொட்டைத்தலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற 4-5 வருஷம் கழிச்சு பெருசாக தாடி வந்து முடி வந்து ஜடாதாரியாக முடி வச்சுருக்கான். வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை, என்னப்பா இது புது ஆளாக இருக்க, யாருப்பா நீ? சாமி நான் தான் சாமி நரேந்திரன், 5 வருஷத்துக்கு முன்னாடி காசியில் பார்த்தமே. ஓ நீ அப்பா அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா திரும்ப வந்து மெமரியிலேருந்து கொண்டுட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அவன் தான் இவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் மனசுக்குள்ள. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் இவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாடி மீசையை எடுத்தா இவன் அவன் தான்.
அதே மாதிரி நம்ம காலையில தூக்கத்துல எப்படி இருந்தோம்? வேக்கப்பாகிறதுக்கு முன்னாடி அகம் சுகம் அஸ்வா, சுகமா தூங்குனேன். நான் பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் சுகஸ்வரூபமா இருந்தேன். பாடி இருந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது பாடி எங்க இருந்துச்சா? ஸ்தூல தேகம் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை. இதே வேக்கப் ஆனதுக்கு பிறகு இப்ப நம்ம இருக்கோம். இப்ப நான் இருக்கேன், சுகத்தை மறந்துட்டோம், நான் சுகமா இருக்கேன்றதை மறந்துட்டோம். இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, தாடி வந்த மாதிரி ஸ்தூல தேகம், தலைமுடி, சூக்ஷ்ம தேகம் இதெல்லாம் வந்துருச்சு, மலைச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நானுக்கு மேல ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் வந்ததுக்கு பிறகு இந்த நான் பாத்தீங்கன்னா வேற நான் ஆயிடுமா, இல்ல ஒரே நான் தானா? ஒரே நான் தான். காசியில பார்த்த நரேந்திரன் தான் இங்கேயும் நான் பார்த்திருக்கேன். முன்னாடி தலைமுடி இல்லாம தாடி இல்லாம பார்த்தேன், இப்ப தலைமுடியோட தாடியோட பார்க்கிறேன். எப்படி அவனே இவனோ அதே மாதிரி இப்ப ஜாகிரதத்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மள பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது. நான் என்னவா இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் இல்லாம இப்பவும் நான் சுகஸ்வரூபம் தான். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் வந்து போகக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ் பண்றது. இதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோயம் தேவதத்தா பிரத்யபிக்ஞா அப்படின்னா அனுஸ்மிருதின்னு பேர். அதுக்கு அனுஸ்மிருதினா நினைவு கொள்ளுதல். பலஷ பாத்தீங்கன்னா நினைச்சு பார்த்து அதுதான் இது, அவன்தான் இவன். சோ அயம் தேவதத்தக, அந்த நரேந்திரன் தான் தேவதத்தன் தான், நான் காசியில பார்த்த தேவதத்தன் தான் இங்க தாடி மீசையோட இருக்கிற தேவதத்தன். இவன் வேறு அவன் வேறு இல்லை அப்படின்னு நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்றோமோ அதே மாதிரி தன்னை ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்லோகம் சொல்லுது 248 வேகச்சுடாமணியில. ச தேவதத்தோ அயமிதீக வைகதா விருத்த தர்மாஷய பாஸ்ய கத்யதே அபாஸ்ய கத்யதே யதா ததா தத்துவமசீதி வாக்யே விருத்த தர்மானுபயத்ரஹித்வா. இப்ப நான் சொன்னது அப்படியே ஸ்லோகமா இருக்கு. சா தேவதத்தோ அயம், இந்த ஆளு அந்த தேவதத்தன் தான் இப்ப தாடி மீசையோட வந்திருக்கான். இது இக வா ஏகதா, இப்ப இருக்கிறவனும் காசியில பார்த்தவனும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். விருத்த தர்மான் அபாசிய கத்தியதே, விருத்த தர்மங்களை பாத்தீங்கன்னா தாடி மீசை, தாடியும் மீசையும் இந்த தலைமுடியும் பாத்தீங்கன்னா இவனுக்கு இருக்கு அவனுக்கு இல்ல. இதுதான் பாத்தீங்கன்னா பேதம். அந்த பேதத்தை பாத்தீங்கன்னா அபாசிய கத்தியதே, தர்மாம்சம் அபாசிய கத்தியதே. எது விருத்த தர்ம அம்சங்களா இருக்கோ அந்த விருத்த தர்ம அம்சங்களை பாத்தீங்கன்னா அபாசிய அப்படின்னா நன்றாக நீக்கிவிட்டு அவன்தான் இவன் அப்படின்னு எப்படி சொல்லப்படுதோ, ததா யதா ததா எந்த விதமா இந்த எக்ஸாம்பிளோ அதே விதமா தத்துவமசி. தத்துவமசி அப்படின்னா நீ அதுவா இருக்க. எங்க ஈஸ்வரனை எங்கேயா போய் பிடிக்க போறீங்களா? ஈஸ்வரனோட எப்படி ஐக்கியம் பண்ணுவீங்க? ஈஸ்வரன் எங்க இருக்காரு? ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, ஐயோ ஆமா இல்ல, ஐக்கியம் பண்றதுக்கு எங்க போறது? எங்கேயாவது கைலாயம் வைகுண்டத்துக்கு போய் ஐக்கியம் பண்ணுவோமா? நீதான்ப்பா நானு அப்படின்னு ஏதாவது ஐக்கியம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோயம் தேவதத்தகன்னு பாத்தீங்க, காசியில பார்த்தவன் தான் இவன் அப்படின்னு. இப்ப ஈஸ்வரனோட நான் இப்ப இங்க இருக்கேன், பரமஹம்சானந்தான் நான் இருக்கேன், ஜீவன் இருக்கேன். இவனை பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணணும்னா என்ன அப்படின்னா, தூக்கத்துல இருக்கானே காரண சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரா. காரண சரீரத்துல அபிமானம் வச்சிருக்கிற சமஷ்டி காரண சரீர அபிமானிக்கு பேரு ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? நான் சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கார். எல்லா தேகத்திலையும் அவர்தான் தூக்கத்துல காரண சரீர அபிமானியா மாயையோடு சேர்ந்து இருக்கார். எப்படி இருக்கார்? எந்த தேகங்களும் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா மாயா உபாதியோட இருக்கார். அப்ப நான் என்ன பண்றேன்? ஜாகிரதத்துல இருக்கனே ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், இதான் தாடி மீசை, இத தூக்கி போட்டுட்டு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா எது இருக்கு? மாயா இருக்கு. அந்த உபாதியையும் தூக்கி போட்டீங்கன்னா மிச்சம் நான் மட்டும் மிச்சம் இருக்கும். அவன்தான் தூக்கத்துல இருந்த நான் அப்படின்னு சுகமா தூங்குனன்னு இருந்தானே ஒருத்தன்,
அவன்தான் நான் அப்படின்னு இப்ப இருக்கிற என்ன ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு கிரகணம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் உபாதி சத்தியம் இல்லைன்னு என்ன பண்ணணும்? புத்தியில இருந்து எடுக்கணும். இதுக்குதான் மனனம், சிரவணம் மனனம் தேவைப்படுது. இந்த விதமா லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடிச்சா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருக்கு. சாமி பாடம் வேகமா போட்டோம், பாடம்லாம் வேகமா போகக்கூடாது. ஜீவனை பாத்தீங்கன்னா நல்லா புத்தியில உரைக்க ஏன்னா பூரணமா நமக்கு ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்துல இருந்தாலும் அபிமானம் இருக்கு, அது போகணும். அதுக்காக தான் இந்த பாட்டமே வந்துருங்க. இப்போ ஒவ்வொன்னா ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 48வது பேஜ்ல கீழே பார்த்திருக்கோம். லாஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு? தஸ்மான விஜ்ஞானம் ருதே அஸ்தி கிஞ்சித் க்வசித் கதாச்சித் த்விஜ வஸ்து ஜாதம் விஜ்ஞானமேகம் நிஜ கர்ம பேதாத் விபின்ன சித்தைர் பகுதாப்யுபேதம். இந்த ஸ்லோகம் தான் லாஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். தஸ்மாத் ஆகையினால் பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். என்ன அப்படின்னா விஜ்ஞானம் ரிதே அஸ்தி கிஞ்சித்து க்வசித்து கதாச்சித். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா விஜ்ஞானம் என்னது? விஜ்ஞானம் பிரம்ம. விஜ்ஞானம் பிரம்ம. விஜ்ஞானம்ன்றதுக்கு பேர் தான் பிரம்ம. விஜ்ஞானம் என்னது? சைத்தன்யம், உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ். அதுதான் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அதை விட்டுட்டு விஜ்ஞானம் ரிதே அப்படின்னா அந்த விஜ்ஞானத்தை விட்டுட்டு நான் அப்படின்ற அந்த சைத்தன்யத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல கொஞ்சமும் கிஞ்சித்து க்வசித்து எப்பவும் கதாச்சித்து எந்த காலத்திலும் எந்த ஒரு வஸ்துவும் கொஞ்சமும் கூட பாத்தீங்கன்னா வஸ்து ஜாத்தம் நாஸ்தி, எந்த ஒரு வஸ்துவும் இல்லவே இல்லை ஏ த்விஜ. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா விஜ்ஞானம் ஏக்கம், ஒரே ஒரு விஜ்ஞானம், ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் தூக்கத்துல இருந்துச்சு, எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு விஜ்ஞானம் தான் பாத்தீங்க அப்படின்னா நிஜ கர்ம பேதாத். அது பாத்தீங்கன்னா கூட இருக்கிற அவித்யாவோட மாயையோட சேர்ந்து என்னாச்சு? கர்ம பேதங்களை அடையுது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூணுத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி விதவிதமா ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது? விபின்ன சித்தை, இந்த உலகத்துல இருக்கிற விதவிதமான புத்தியினால சித்தத்தினால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தையும் பிலிம் ரோல் வச்சிருக்கோம், வாசனைகள்ன்ற பிலிம் ரோல். அந்த பிலிம் ரோல் வழியா பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மனசும் பாத்தீங்கன்னா ஒரே பிரகாசம் தான் உள்ள போகுது. எல்லாத்துக்குள்ளாரையும் போற புத்திக்குள்ளாரையும் போற பிரகாசம் ஒரே பிரகாசம் தான். ஆனா அந்த பிலிம் ரோல் ஒவ்வொரு புத்தியிலையும் விதவிதமான பிலிம் ரோல் இருக்கு. அப்ப அந்த பிலிம் ரோல் வழியா அந்த சைத்தன்யம் வெளியில போகும்போது என்ன ப்ரொஜெக்ஷன் ஆகுது? அவங்கவுங்கள்ட்ட என்ன வாசனை இருக்கோ அதுதான் இந்த உலகமா பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ விதவிதமா அவங்கவுங்க வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா விபின்ன சித்தை, விதவிதமான சித்தம் உடையவர்களால் விதவிதமாக அந்த சைத்தன்யம் பலவிதமாக சொல்லப்படுகிறது. ஒரே சைத்தன்யம் தான். ப்ரொஜெக்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் போய் அந்த பிலிம் ரோல் வழியா உள்ள போகுது. உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அநேக ஆக்காரங்களா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ, வில்லன், காமெடியன், பிடிச்சவன், பிடிக்காதது, நிறைய வஸ்துக்களா பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகுது. ஆனா பின்னாடி இருந்தது என்னது? ஒரே ஒரு பிரகாசம். பிரகாசம் மட்டும்தான் விதவிதமான காட்சிகளா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது. பிரகாசத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காட்சிகளும் தெரியவே தெரியாது. அதே மாதிரி ஒரே ஒரு கான்சியஸ்னஸ், நான், இந்த நான்ற கான்சியஸ்னஸ், இந்த புத்தியில பாத்தீங்கன்னா அந்த சித்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அதுல சித்தத்துல வாசனைகள் பிலிம் ரோல் இருக்கு. இது வழியா உள்ள போற பிரகாசம் ஒரே பிரகாசம். தூக்கத்துல ஒரே பிரகாசம் தான் இருந்துச்சு, ஒன்னும் தெரியல, வேற ஒண்ணு இல்லைங்க. அது காலையில எந்திரிக்கும் போது அந்த ப்ரொஜெக்டர் வழியா வெளியில போகுது, அந்த வாசனைகள் வழியா வெளியில போகுது. ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை எல்லாம் விதவிதமா பார்க்கணும். அந்த சைத்தன்யத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிலிம் ரோலும் படம் காட்ட முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா தெரிகிற காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால இருக்கு? கொஞ்சமும் ஸ்கிரீன்ல தெரிகிற கொஞ்சமும் ஸ்கிரீன்ல தெரிகிற காலமும் ஸ்கிரீன்ல தெரிகிற எதுவா இருந்தாலும் எது இல்லாம இருக்காது. அப்படின்னா அந்த பிரகாசம் இல்லாம, ப்ரொஜெக்டர்ல வர பிரகாசம் இல்லாம எந்த காட்சிகளும் இருக்காது. அதே மாதிரி நான் பார்க்கிற எல்லாம், நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ். என்ன மேஜிக் நடந்திருக்கு? ஃபிலிம் ரோல் வழியா உள்ள போகும்போது விதவிதமா தெரியுது. அதுக்கு மட்டும் சொன்னதுக்கு பிறகு அப்ப ஞானம் எப்படிப்பட்டது சுவாமி? நான் அப்படின்னா ஞானஸ்வரூபம், விஞ்ஞானம், ஆனந்தம், பிரம்ம. விஞ்ஞானம் அது எப்படிப்பட்டது? ஆனந்தம் பிரம்ம மகா வாக்கியம் சொல்லுது. அப்ப அந்த ஞானம் எப்படிப்பட்டது? நான் ஞானஸ்வரூபம். நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ணு காது மூக்கு வாயில ஒன்றும் இல்லை. ஸ்தூல தேகம் இல்லை, சூக்ஷ்ம தேகம் இல்லை, மனசு புத்தி இந்திரியங்கள் எதுவுமே இல்லை. இந்த நான் சொல்றது என்னது? ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி, வெறும் பிரகாசம். அதான் ஞானம்னு சொல்றோம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஞானம் விசுத்தம் விமலம் விஷோகம் அசேஷலோபாதி நிரஸ்த சங்கம் ஏக சதைக்க பரமபரேஷா ச வாசுதேவோ நயதோஸ்தி கிஞ்சித். அற்புதமான ஸ்லோகம். ஞானம் எப்படிப்பட்டது? நான் தான். ஞானம்னா வேற ஏதோ அப்படின்னு தேடாதீங்க, ஆப்ஜெக்ட் பண்ணாதீங்க. நான் அப்படின்றது தான் ஞானம். விஞ்ஞானம்னு பேரு, வெறும் சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது? விசுத்தம். இந்த தேகத்துல தோஷங்கள் இருக்கு, புண்ணிய பாப்பங்கள் மனசுல இருக்கு, கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, நல்ல எண்ணங்கள்லாம் வந்து போகுது. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்மெல் அடிக்குது, மலமும் இதுவும் மூத்திரமும் இருக்கு. இதே புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கர்த்திருத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு, தோஷங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த ஞான சொரூபத்துல ஒரு அழுக்கும் இல்ல, பொல்யூஷன் இல்லவே இல்லை. விசுத்தம். ஞானம் விசுத்தம், விமலம், அவித்யா மலம் இல்லாதது. வாஸ்தவத்துல ஞானத்துல வந்து அவித்யா இல்லவே இல்லை, மறைப்பு இல்லவே இல்லை, எந்த ஒரு மறைப்பும் இல்லை. சுத்த ஞானம். சூரியனை மறைக்க முடியுமா சாமி? மேகம்லாம் மறைக்காது சாமி. இங்க இருந்து பார்க்கும்போது மறைச்ச மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல சூரியனுக்கு மறைப்பு எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஞானமா இருக்கக்கூடிய ஆத்ம சூரியனுக்கு என்னது? மறைப்பு இல்லவே இல்லை. என்னது அர்த்தம்? விமலம், அவித்யா மலம் இல்லாதது. அடுத்தது விஷோகம். அவித்யா இருந்தா சோகம் வந்துடும். எந்த சோகத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டா பேதத்தை பார்த்தாதான் சோகம். அப்ப ஞானத்துல பேதம் இருக்கானா? நான் எல்லாம் சொல்றமே, அந்த நான்ல எந்த பேதமும் இல்லை. அதனால அத்வைத்தமா இருக்கிறது. அதுக்கு சோகத்தை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு நிமித்தமும் இல்லை. நமக்கெல்லாம் ஊர்ல 1000 இருக்கு விஷயம் சோகத்தை கொடுக்கறதுக்கு. சோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு. ஒண்ணு மாத்தி வந்து போயிட்டே இருக்கு. ஏன்? துவைத்த வஸ்துக்கள் இருக்கு. ஆனா வெறும் ஞானத்துல, கேவல ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் இல்லாத காரணத்தினால அந்த சோகத்துக்கு நிமித்தம் இல்லவே இல்லை. விஷோகம், சோகம் இல்லாதது ஆத்மஸ்வரூபம். அது மட்டும் இல்ல, அசேஷ லோபாதி நிரஸ்த சங்கம். மிச்சமில்லாம லோபம், காமம், குரோதம், லோபம், மோகம்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கினது, பற்று இல்லாததா இருக்கிறது இந்த ஞானம். ஞானத்துல ஒண்ணும் இல்லை சாமி. காமம் இல்லை, குரோதம் இல்லை, லோபம் இல்லை, எதுவுமே இல்லை. லோபாதி, லோப முதலியவைகள் எதுவுமே இல்லை. நிரஸ்த சங்கம். அதன் இடத்துல எந்த பற்றுதலும் இல்லை. இந்த வெளிச்சம் இருக்கு, பிரகாசம். என்னோட ரூம்ல 4 லைட் போட்டிருக்கேன். இந்த பிரகாசத்துக்கு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேதாந்தம் எல்லாம் சொல்றார், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றார், காலையில கீதா சொல்றார் அப்படின்னு. அந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அந்த பிரகாசத்துக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்குமா? ஒரு மண்ணாங்க கட்டியல. நீ படிச்சா படி, படிக்காட்டி போ. இந்த லைட் சுவிட்சை போட்டா அது பாட்டுக்கு எரிஞ்சு பிரகாசம் கொடுக்கும். அந்த பிரகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் எதோடையும் சம்பந்தம் இல்லை, வெறும் பிரகாசம். இவ்வளவுதான். இதே மாதிரி இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபாதிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாம எல்லாத்தையும் பிரகாசிக்கிறதா இருக்கிறது நான். நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அபிமானமும் பற்றுதலும் இல்லவே இல்லை. நிரஸ்த சங்கம், சங்கம் இல்லாதது, பற்றுதல் இல்லாதது. ஏக சதா ஏக பரம பரேஷக. ஒரே ஒண்ணுதான். ஏக சதா ஏக பரம பரேஷக. அது ஒரே ஒரு பரமேஸ்வர தத்துவமா இருக்கிறது. எது? ச வாசுதேவம். அந்த தத்துவம் எது அப்படின்னா அந்த தத்துவத்துக்கு பேர் தான் வாசுதேவன் நாராயணன். வாசுதேவன் நாராயணன் நம்ம சொல்றோம், கோவிந்தன் சொல்றோம். எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் நம்ம சொல்ற பேரெல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த கான்சியஸ்னஸுக்கு ஒரு பேரு. வாசுதேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ச வாசுதேவோ ந யதோ அஸ்தி கிஞ்சித். அவருக்கு கண்ணியமா இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. ஒரே ஒரு பிரகாசம் தான் ஸ்கிரீன்ல எல்லா காட்சிகளாகவும் தெரியுது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்கிரீன்ல மாட்டிக்கிட்டோம். அந்த பிரகாசத்துக்கு போகவே மாட்டேன்றோம். ஸ்கிரீனுக்குள்ளாரே நம்மளும் கேரக்டரா மாட்டிக்கிட்டு
ஸ்கிரீன்ல தெரியற காட்சிகள் மாதிரியே வந்து போறதா நம்ம தேகாதிகள்ல மாட்டிக்கிட்டு, ஐயோ நீங்க உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர், இது கீழானது அது மேலானது, இது புண்ணியம் அது பாப்போம் அப்படின்னு நீங்களும் ஒரு கேரக்டரா நானும் ஒரு கேரக்டரா அந்த ஸ்கிரீனுக்குள்ளார மாட்டிக்கிட்டோம். பின்பக்கம் இருக்கிற பிரகாசத்தை நம்ம பார்க்கறதே இல்லை. அந்த பிரகாசத்தை தான் சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது, பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுது. அவர்தான் வாசுதேவன். அவருக்கு அந்நியமா இந்த காட்சிகள் எதுவுமே இல்லை. கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா கொஞ்சமும் இந்த உலகத்துல எந்த வஸ்துக்களும் இல்லை. நான் இருக்கணும் இல்லை சாமி, பார்க்கிற நான் இருக்கணுமே சாமி. நான் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருக்குன்னு யார் சொல்றா சாமி? உங்களுக்கு முன்னாடி வந்து டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிச்சா இந்த உலகம்? நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு. பார்க்கிற நான் இருக்கணும். பார்க்கிற நான் இருந்தா மட்டும்தான் பார்க்கப்படுகின்ற வஸ்துக்கள் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவா இருந்தாலும் பார்க்கிற ஒருத்தன் இருக்கணும், சைத்தன்ய சுரூபமா ஒருத்தன் இருக்கணும். அப்ப நான், அந்த நானுக்கு பேர் தான் வாசுதேவன் பேர். அந்த வாசுதேவன் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்லுது. இதுக்கு அடுத்தது ஸ்லோகம். யதா சமஸ்த தேகேஷு புமான் ஏகோ வியவஸ்திதः ததா ஹி கோ பவான் சோகம் இத்யேதத் விபலம் வசஹ. விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம் இருக்கு. யதா சமஸ்த தேகேஷு, உங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தேகேஷு, யதா சமஸ்த தேகேஷு கரெக்ட் தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஷ்யத்தோட தமிழாக்கத்துல போட்டிருக்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்பொழுது அனைத்து வேதங்களிலும் இருக்கு பாருங்க. தேகங்களிலும் இருக்கணும், வேதங்களில் இருக்கு. தமிழ்ல இருக்கிறது மூலத்துல ரெண்டுத்துலயும் சரியா தான் இருக்கு. ஆனா வந்து தமிழ்ல மீனிங் சொல்லும் போது தப்பா எழுதியிருக்கேன். தேகங்களில் இருக்கணும், வேதங்களில் இருக்கு. யதா சமஸ்த தேகேஷு புமானேகோ வியவஸ்திதः ததா ஹி கோ பவான் சோகமித்யேதத் விபலம் வசஹ. அருமையான ஸ்லோகம். எப்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமஸ்த தேகேஷு, எல்லா தேகத்திலையும் எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா தேகத்திலையும் ஏகோ வியவஸ்திதா, ஒரே பரமாத்மா தான் இருக்கு அப்படின்னும் போது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே கான்சியஸ்னஸ், ஒரே பார்ப்பவன் தான். ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூட, ஒரே ஒரு திரஷ்டா தான். அந்த ஒரே திரஷ்டா தான் எல்லா தேகத்திலையும் நான் 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 இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த லோகம் எல்லாம், தேகங்கள் எல்லாம் திருஷ்யம். அந்த எல்லா திருஷ்யத்தையும் ஒரே திரஷ்டா எல்லா விதவிதமான தேகத்திலிருந்து ஒரே ஆள் தான் பார்த்துட்டு இருக்கான், வேற வேற இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமஸ்த தேகேஷு, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா தேகங்களிலும் புமான் ஏகோ, ஆத்மா புமான்னா புருஷன், புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ வியவஸ்திதக, எப்பொழுது ஒரே ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ, நல்லா சிரவணம் மனனம் பண்ணி ஆமா இருக்கிறது ஒண்ணுதான், எறும்புலையும் நான் தான் இருக்கேன், இந்த தேகம் பரமம்சானந்தான்ற தேகத்திலேயே, பரமம்சான்ற நான்ற தேகம் இல்லை, பரமம்சான்ற தேகத்திலையும் நான் தான் இருக்கேன், எறும்புன்ற தேகத்திலையும் நான் தான் இருக்கேன், எல்லா தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சோ, அப்ப என்ன ஆகும்? ததா, அப்பொழுது ததாகி கோ பவான், அப்ப நீங்க என்னங்க இருக்கு? அதே நேரத்துல சோ அகம், நம்ம சொல்றோமே நீங்க யாருங்க நம்ம கேட்கிறோம். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தத்துவமா இருக்கும்போது என்ன நீங்க யாரு? அப்போது நீங்க யாரு? கோ பவான், நீங்க யாரு? பெரிய ஆளு சின்ன ஆளு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க யாரு? நான் யாரு? இந்த நான் நீன்ற பேதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோ பவான் சோ அகம் இதி, நான் அவனாக்கும், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோமே, நான் இவ்வளவு படிச்சவன், இவ்வளவு வசதியானவன், இப்படிப்பட்ட பதவியை உடையவன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கவன். ஐயோ சாமி நான் ரொம்ப அல்பம் சாமி, உனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, ரொம்ப ஏழையா இருக்கேன் சாமி, நான் தீனனா இருக்கேன் சாமி. ஒரு பக்கம் புலம்பல், ஒரு பக்கம் அகங்காரம், எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபலம் வச்சகா, நான் அவனாக்கும் இவனாக்கும் நம்ம சொல்றோமே, அதுவும் யார் நீங்கெல்லாம்? யாரு? சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரே புலம்பெல்லாம், அகங்காரம் புலம்பலும் இந்த தேகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறது, உள்ள இருக்கிறது யாரு? ஒரே ஆள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் நீன்ற பேதங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நம்ம பெருமையாவும் இகழ்வாவும் பேசிக்கிட்டு இருக்கமே, இதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சு, விபலம் வச்சக, ஒரு பிரயோஜனம் இல்லாம வெறும் சும்மா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நானாக்கும் நீனாக்கும், நான் உண்டு நீ இருக்கிறது பரமாத்மா ஒருத்தர் மட்டும் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கார். அவ்வளவு தெளிவா விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சுவாமி ஒன்னா சொல்றீங்க, எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கு? சீத நீலாதி பேதேன யதைக்கம் திருஷ்யதே நபஹ பிராந்த திருஷ்டிபிர் ஆத்மாபி ததைக சன் பிருதக் பிருதக். இது பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு புராண ஸ்லோகம் தான் இது. சீத நீலாதி பேதேன, சீத்தனா வெள்ள, சீத நீல நீல கலர், வெள்ளை கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதத்தோடு ஆகிய முதலிய பேதத்தோடு யதா ஏக்கம் திருஷ்யத்தே நபக, எந்த விதமா நபகனா ஆகாசம். நம்ம இப்ப பாக்குறோம் நல்ல ப்ளூ கலர்ல இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு ஆகாசம், மலை மேகங்களோட கருப்பு கலரா இருக்கு. காலையில ப்ளூவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெள்ளையா இருந்துச்சு, அப்புறம் காலையில ஏர்லி மார்னிங்ல சூரிய உதயத்தப்போ வேற கலர்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் ராத்திரியில பாத்தீங்கன்னா கருப்பாகி போச்சு. இப்ப சூரிய அஸ்தமனத்தப்ப பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஆரஞ்சுல விதவிதமா கலர் கலரா காட்டும். அப்ப இது மாதிரி ஆகாசம் பாத்தீங்கன்னா வெள்ளன்னும் நீலன்னும் பலவிதமான கலர்களால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆகாசம் எப்படி தெரியுது சாமி அப்படின்னா விதவிதமா வண்ணங்களா விதவிதமான கலர்ஃபுல்லா தெரியுது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொன்று. அதே மாதிரி பிராந்த திருஷ்டிபிகி, பார்வை பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணாம நம்ம எல்லாம் தெரியறோம், நமக்கு எல்லாம் பார்வையில கோளாறு, திருஷ்டி பிரச்சனை நமக்கு எல்லாம். அதனால பாத்தீங்கன்னா பிராந்தி திருஷ்டிபிகி, நமக்கு பாத்தீங்கன்னா அவித்யான்ற கேட்ராக்ட் பிடிச்சிருக்கு. கேட்ராக்டை எடுக்கணும், ஒரு சின்ன லேயர். கேட்ராக்ட் தெரியல நிறைய பேருக்கு, எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். கேட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாலாடை மாதிரி ஒரு சின்ன இது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி மூடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மெதுவா மெதுவா அதிகமா டெப்த் ஆகிட்டே இருக்கும்போது கண் பார்வை மெதுவா 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 கம்மியாயிட்டே போகும். அதை எடுத்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவித்யான்ற கேட்ராக்ட் படிஞ்சிருக்கு, நமக்கு கண்ணை மூடி இருக்கு. அதனால நமக்கு பிராந்தி திருஷ்டி இருக்கிறது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா பார்க்கறோம், ஒன்னு ஒன்னா பார்க்காம. சந்திரனை பார்த்தா ரெண்டா தெரியுது, எதெல்லாம் பார்த்தோமா எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது, ஒண்ணு தெரியவே மாட்டேங்குது. அப்ப பிராந்தி திருஷ்டிபிகி, பிராந்தி திருஷ்டி உடையவர்களால், மயக்க பார்வை உடையவர்களால் என்னது ஆத்மா அபி, ஆத்மாவும் கூட ததா ஏக்கக சன், ஆத்மா எப்படி இருக்கு ஒன்னாக இருந்தாலும் கூட, ஒன்னா இருந்துகிட்டு இருந்தாலும் பிருத்தக்கு பிருத்தக்கு திருஷ்யத்தை, தனித்தனியா நீங்க வேற நான் வேற அது வேற இது வேற அப்படின்னு எல்லாத்தையும் பேதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பேதம் பார்த்து ஒரே ஒரே தான். சாமி நீங்க எறும்புக்கெல்லாம் சக்கரை போடாதீங்கன்னு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதான் கம்ப்ளைண்ட். கீழே ஆஞ்சலிக்கா ஒண்ணு இருக்கு, எனக்கு ரொம்ப நல்ல பாடம், எனக்கு குருநாதர் அது. நான் என்னோட இதுல பாத்தீங்கன்னா எறும்புக்கு ஃபீடிங் பண்ணி சர்வாத்ம பாவம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, காட்டுக்கு தான் போகணும், வேற வழி இல்லை, காட்டுக்கு தான் போயிருக்கணும். சர்வாத்ம பாவத்தை சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எறும்புக்கு ஃபீடிங் பண்ணா அது சொல்லுது எறும்புக்கு போடாதீங்க, குரங்குக்கு போடாதீங்க, மயிலுக்கு போடாதீங்க, யாருக்கும் போடாதீங்க, எதுவும் ஃபீடிங் பண்ணாதீங்க, ஏன்னா பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் நீங்க பக்ஷனெல்லாம் காக்கைக்கெல்லாம் வைக்க முடியாது, கம்ப்ளைண்ட் வந்துடும். அசோசியேஷன்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பிடுவான், உங்க அசோசியேஷன்ல இருந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து காக்கைக்கு வைக்கக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தா எப்படி ஆகும் யோசிச்சு பாரு. மனுஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை அடையவே முடியாது. நீங்க காக்கைக்கே வைக்க முடியாது அப்படின்னா என்னங்க வீடு அது? எறும்புக்கு பாத்தீங்கன்னா பயப்படுறோம். எறும்புக்கு பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், எறும்புக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஏன் எறும்பு வருது, அதுக்கு ஒழுங்கா வெளியிலேயே நீங்க ஃபுட்டை கொடுத்துருவீங்கன்னா வீட்டுக்குள்ள வருமா? உங்க வீட்டுல மட்டும் எல்லாத்தையும் ஃபுட் எல்லாம் வச்சுக்கிட்டு எறும்புக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருந்தா எறும்பு என்ன பண்ணும்? ஃபுட்டை தேடி வீட்டுக்குள்ள தானே வரும். சிம்பிள் லாஜிக் இதுல. நீங்களா கொண்டு போயிட்டு கொஞ்சோண்டு எறும்புக்கு வெளில போடுங்களா, வீட்டுக்குள்ளார எறும்பு வராது இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், எறும்பு மருந்தை போட்டு சாவடிக்கிறதா பார்ப்போம். உள்ள பாத்தீங்கன்னா எறும்புக்குள்ளாரையும் அந்த பரமேஸ்வரன் தான் இருக்காருன்னு நம்ம பார்க்க மாட்டோம். சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். உள்ள பாத்தீங்கன்னா யாரு இருக்கா? பரமேஸ்வரன் சமமா இருக்கார். எறும்புலையும் அவர் தான் சமமா இருக்கார், எனக்குள்ளாரையும் அவர் தான் சமமா இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் பாத்தீங்கன்னா ஏக்கத்துவத்தை பார்க்கணும். எப்படி பாத்தீங்கன்னா சீத நீலாதி பேதே, நிறைய ஆகாசம் பேதங்களோடு தெரியுது, ஆனாலும் வாஸ்தவத்துல ஆகாசம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஆத்மா ஒண்ணுதான், ஆனா அது பேதங்களா பிராந்தியினால நமக்கு மனசோட ப்ரொஜெக்ஷன்னால என்ன தெரியுது, விதவிதமா தெரியுது.
எறும்பும் இல்ல, மனுஷனும் இல்ல, யாரும் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் இருக்கு. ஏக சமஸ்தம் யதிஹாஸ்தி கிஞ்சித் ததச்யுதோ நாஸ்தி பரம் ததோன்யத் சோகம் சச்சத்வம் சச்ச சர்வமேதத் சர்வம் ஏதத் ஆத்மஸ்வரூபம் த்யஜ பேதமோகம். அருமையான ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக்கக சமஸ்தம், இந்த உலகத்துல யதி இக அஸ்தி, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா கிஞ்சித்து கொஞ்சமும் எதெல்லாம் இருக்குமோ அல்ப ஜீவராசி. எறும்புலயே ரொம்ப சின்ன எறும்பு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, ரொம்ப குட்டி உள்ள எறும்பு, போறதே தெரியாது, ரொம்ப நிறைய எறும்பு வெரைட்டியா இருக்கு, சின்னோண்டு எறும்பு. ஒரு கொஞ்சமும் இந்த உலகத்துல எதையாவது பாத்தீங்கன்னா அந்த எறும்பை காட்டிலும் சின்னோண்டு பூச்சி இருக்கு. எனக்கு ராத்திரியில பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா இருக்கு, நான் எடுத்து பார்த்தோன்னா ஒண்ணுமே தெரியல, கையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி லைட்டா அந்த சென்ஸ் மட்டும் இருக்கு, ஏதோ ஊறுதே அப்படின்னு. டார்ச் அடிச்சு நல்ல பக்கத்துல செல்போனை வச்சு டார்ச் அடிச்சு பார்த்தா தெரியுது, ஒரே ஒரு டாட்டோட மைன்யூட்டான டாட் 0.5 mm பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூச்சி ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ கிஞ்சித்து சமஸ்தம், அது எல்லாம் ஏகஹா, ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, ஒரே ஒண்ணுதான். நாஸ்தி பரம் ததோ அந்யத்து, யார் அந்த ஒண்ணு? அச்சுதோ, ஏகோ அச்சுதோ. அப்ப எறும்புக்குள்ளார இருக்கிறதும் அச்சுதன் தான், குரங்குக்குள்ளார இருக்கிறதும் அச்சுதன் தான், பாப்பிக்குள்ளார இருக்கிறதும் அச்சுதன் தான், புண்ணியாத்மாக்குள்ளார இருக்கிறதும் அச்சுதன் தான். அச்சுதன் தான் பாத்தீங்கன்னா அச்சுதன் நச்சுதி, நாசம் இல்லாதவன், நான் அதான் அந்த நான் தான் அச்சுதன் பேரு. அந்த நான் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது. ச ஏகஹ அச்சுதோ ஏகஹ நாஸ்தி பரம் ததோ அந்யத்து, அந்த அச்சுதனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. என்ன ஸ்லோகங்களை கோட் பண்றாங்க. சோ அகம், அந்த அச்சுதன் தான் நான். சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணிய வடவீதி கோயில் ஒண்ணு இருக்கு, வடவீதி சுப்பிரமணியர் கோயில்னு பேர். அங்கதான் இது பாடினது, நம்ம அனுகிரகம் பண்ணார்ல அவர் தான், அங்கதான் பாடினார், நம்ம திருப்புகள் பாடின இடம் நினைக்கிறேன், வடவீதி சுப்பிரமணியர் கோயில். அப்ப வடவீதி சுப்பிரமணியர் கோயில்ல போனோன்னு அவரு ஒவ்வொரு முறை போகும்போதும் அவர் அங்க டெய்லி சொல்றாரு சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் அதுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியலையோ தெரியல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அச்சுதன், நான் தான் அச்சுதன், அகம் வாசுதேவோகம் வாசுதேவோகம் வாசுதேவோகம், சிவோகம் சிவோகம் சிவோகம், சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம், அச்சுதோகம் அச்சுதோகம் அச்சுதோகம். எல்லா தேவத்தையும் நீங்க எந்த தேவத்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றீங்களோ அந்த தேவத்தைய எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீதானா நீதானா நீதானா. உள்ள இருக்கிற நான் தான் நீயா இருக்க, நீயா இருக்கிறதா உள்ள நானா இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா சோ அகம், சோகம் 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 இருக்கா, நான் தான் அவன், அவன் தான் நான் தான் அவன், நான் தான் அவன். அது மட்டும் இல்ல, சச்சத்வம், அவன் தான் நீ, உங்களையும் சொல்லுது. ஒவ்வொரு ஜீவராசியை பார்த்து நீ அவன் தான், அச்சுதன் தான் நீ, நீ தான் அச்சுதன், அச்சுதன் தான் நீ, அப்படி நீ அவன் தான் நீயா இருக்க, அவன் தான் நானா இருக்க. அது மட்டும் இல்ல, சச்ச சர்வம், அவன் தான் எல்லாம், நான் அவன் தான் நானா இருக்க, அவன் தான் நீயா இருக்கீங்க, இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் அவன் தான். சர்வம் ஏதத்து ஆத்மஸ்வரூபம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா அச்சுதன் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான். இந்த உலகத்துல எதெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் அச்சுதன் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அச்சுதன் யாரு? உள்ள இருக்கிறவன், நான் சொல்லிட்டு இருக்கவன் தான் அச்சுதன். நழுவாதவன், 3 காலத்திலையும் நழுவி போகாதவன். எது நழுவி போகுது? தேகங்கள்லாம் நழுவி போகுது. ஆனா நழுவி போகாம இருக்கிறது, சுத்தியாகாம இருக்கிறது எது? நான். அந்த நானுக்கு பேர் தான் அச்சுதன், அவன் தான் இது எல்லாம். அதனால பாத்தீங்கன்னா தியஜ பேத மோகம், எங்கெல்லாம் மோகம் இருக்கோ, எனக்கு பிடிக்காத வார்த்தை எங்கேயாவது பேதம் பார்த்தாங்கன்னு எனக்கு கோபம் வரும். ஏன் பேதம் பார்க்கறான்? எந்த பேதமும் இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், ஈஸ்வர தத்துவம் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் வேஷம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தியாகம் பண்ணுப்பா. பேத மோகம், பேத மோகத்தை பாத்தீங்கன்னா, பேதம்ன்றதே ஒரு மோகம் தான். அந்த மோகத்தை அவித்யா கல்பிதம், இது எல்லாம் அவித்யினால கல்பிக்கப்பட்டது. இந்த மோகத்தை பாத்தீங்கன்னா
தியாகம் பண்ணிட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு செட்டில் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு உபாயம். இதோட இன்னைக்கு நிற்கட்டும். நீங்க என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து 3 நாள் அனத்தியனம், 3 நாள் லீவு. இந்த 3 நாளில் நாளையிலேருந்து என்ன ஆகும், சாண்டிங் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். மீனிங் கிளாஸ்க்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க லீவு முடிச்சுட்டு மீனிங் கிளாஸ் வந்தால் போதும். சாண்டிங் கிளாஸ் வரவங்க மட்டும் நாளைக்கு வந்தால் போதும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम नाम वरानन ओम नम इति. ओम राम 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 राम. ओम राम 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 राम. राम 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 राम. नारायण नारायण नारायण. हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम. नमस्कारम नमस्कारम नमस्कार नमस्कारम नमस्कारम. हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम. ஜே பாடத்தை கேட்டுட்டு போயிடாதீங்க. கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். நான் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா விடணும். பேதத்தை எல்லாத்தையும் விடணும். விட்டுட்டு சும்மா எல்லா வேஷம் வேஷத்தை தாத்பரியம் கொடுக்கவே கொடுக்காது. நாராயண நாராயண.